வணக்கம்மா, வாழ்த்துக்கள். வாங்க. எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்கம்மா. நன்றிம்மா. இவர் அந்த 100 நாள் வேலை திட்டத்தோட ஏஜென்ட் இல்ல? ஆமா, நம்மால் தான் கண்மணி. பேரு கூட கருணாகரன். ஆ. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். அப்போ உங்க கையில காசு நல்ல பொருளோன்னு சொல்லுங்க. அது வந்து நீங்க நிக்கிற ஸ்டைலே எல்லாத்தையும் சொல்லுதே. சரி சரி, கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அத நீங்க கொடுத்துருங்க, சரியா? என்னது 5 லட்சமா? ஐயோ பதறாதீங்க கருணாகரன். உங்ககிட்ட நான் ஒன்னும் எனமா கேக்கல, கடனா தான் கேக்குறேன். கட்சி நிதி வந்த உடனே அதை நான் திருப்பி கொடுத்துருவேன். யோ, என்ன முழிக்கிற? அவங்க யாருன்னு நினைச்ச? பெரிய வீட்டு மருமக. சொன்னா சொன்ன மாதிரி நடந்துக்குவாங்க. சும்மா கூட பாத்துக்கலாம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது கண்டிப்பா நான் கொடுத்துதானே ஆகணும். சால்வைய போத்த வந்தவன்ட்ட அசால்ட்டா 5 லட்சத்தை ஆட்டைய போட்டால. அரசியலுக்கு ஏத்த ஆளுதான். இந்தா, குடி. சாரி, இதுக்கு என்னால பெர்மிஷன் தர முடியாது. என்ன ராசாத்தி, சேர்மேனுங்கிற திமிரா? இல்ல, மக்களோட பிரதிநிதிங்கிற திமிர்ல சொல்றேன். வசதி குறைவா உள்ளவங்க, ஏழை எளிய மக்கள், இவங்களுக்காக தான் கல்யாணம் சடங்கு நடத்துறதுக்கான சமுதாய நலக்கூடும். அது உங்களை மாதிரி வெட்டியா கட்சி கூட்டம் நடத்துறதுக்கெல்லாம் தர முடியாது. நான் என்ன புதுசாவா கேக்குறேன்? இதுக்கு முன்னாடி யாருக்கும் இந்த மாதிரி மீட்டிங் நடத்த பெர்மிஷன் கொடுத்ததே இல்லையா? யார பார்த்து என்ன பேசுற? இது வரைக்கும் நான் யாருக்கும் பெர்மிஷன் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அந்த தப்பு பண்ணா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஹே, உன் லெக்சர்லாம் எனக்கு தேவையில்ல. இப்ப முடிவா என்ன தாண்டி சொல்ற? மீட்டிங்க்கு பெர்மிஷன் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியவே முடியாது. என்ன பண்ணுவ? இங்க வாங்க. சொல்லுங்கம்மா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம்மா. எல்லாம் ரெடியா? அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, நான் பக்காவா ரெடி பண்ணிட்டேம்மா. உள்ள வைங்க. நீங்க லேசா கண்ணை மட்டும் காட்டுங்கம்மா, பொட்டுன்னு போட்டுறேன். சரி சரி, ஓவரா பேசி என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் சிக்னல் கொடுக்குறேன். ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, சமூக கூடத்தை தரமற்ற ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக. அண்ணே, வெளியில என்ன சத்தம்னு கொஞ்சம் பாருங்க. இருங்க, பாத்துட்டு வந்துடுறேன். ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, ராசாத்தி ஒழிக, டிரைவரை அடியாள பயன்படுத்தி மக்களை அடிக்கும் ராசாத்தி ஒழிக. அண்ணே, இதெல்லாம் சரி வராது. முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. அவங்க வந்து முட்டிக்கு முட்டி தட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போனாதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். இந்த உடனே போன் போடுறமா.
ராசாத்தி. யார் அடிச்சா? ஐயோ, ஏய், குடிங்க. ஐயோ, அக்கா. எனக்கு வர ஆத்தத்துக்கு ஒண்ணு விட்டேன். என்னமா பண்ணுது? ஐயோ, ஏய், என்னையா இது? எனக்கு கெட்ட பேரு வர வைக்க பாக்குறியா? நீ எந்த கட்சியை சேர்ந்தவ சொல்றா? இல்ல, இவன் சொல்ல மாட்டான். போலீஸ்ல ஒப்படைங்க. அவங்க 4 போட்டா எல்லாத்தையும் கக்கிடுவான். சரிங்கம்மா. சரிங்கம்மா. வாடா, வா வேகமா. கண்ணரே, நீ ராசாத்திய பாத்துக்க, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். ராசாத்தி, சாரி ராசாத்தி, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. நான் அரை வழியில போராட்டம் நடத்தினாலும் என் எதிரிங்க இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க. வா ராசாத்தி, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். என்ன அழகு பாத்துட்டு இருக்க? போ, போய் கார் எடு. நான் ராசாத்தி அழைச்சிட்டு வரேன். வா. அண்ணா கார் எடுங்க போலாம். போலாமா? வாங்க ராசாத்தி. டாக்டர், சொல்லுங்க. என் தங்கச்சிக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல? கவலைப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல, சின்ன காயம்தான். லேசான மயக்கத்துல இருக்காங்க, மத்தபடி ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஓகே, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நர்ஸ் நீங்க பாத்துக்கங்க, வாங்க போலாம். என்ன தெரியலையே. டாக்டர், ராசாத்திக்கு இப்ப எப்படி இருக்கு? ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டாச்சா? ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு பலமான காயம் இல்ல, லேசான காயம் தான். கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுமா? சரிப்பா, பாத்து சரி போயிட்டு வா. வராத. அழகுதுக்கு பண்றான். என்னடா மாப்பிள, ராசாத்திக்கு தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் மாப்பிள. என்னடா சொல்ற? ராசாத்திக்கு என்னாச்சு? டேய், ஏதாவது வாயை திறந்து சொல்றா. சரி, நீ பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கோ, நான் இப்ப உடனே வரேன். என்னாச்சு? யார் பேசுறாங்க? என்னாச்சு? அம்மா, அழகுதாம்மா பேசுனா. கண்மணி அண்ணி கட்சி விஷயமா ஏதோ போராட்டம் பண்ணிருக்காங்க, அதுவும் சேர்மன் ஆபீஸ் முன்னாடி. அதுல ஏதோ பிரச்சனையா? ராசாத்தி மேல யாரோ கல் எறிஞ்சிட்டாங்களா? ஐயோ, கல் எறிஞ்சிட்டாங்களா? இப்ப என் பொண்ணுக்கு. அத பயப்படாதீங்க, சின்னதா தான் அடிபட்டிருக்கு. அங்க அழகு பக்கத்துல இருந்து பாத்துக்கிறான். இந்த கண்மணி போராட்டங்கிற பேர்ல வேணும்னே ராசாத்தியோட ஆபீஸ்க்கு போய் ஆளை வச்சுதான் அவன் மண்டைய உடைச்சிருப்பா. இது முழுக்க முழுக்க அந்த கண்மணியோட வேலைதான். அவ வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா ஆளை வச்சு ராசாத்தி மேல கல்லெறிய வச்சிருப்பா. அவள மா, நீங்க இதை விடுங்க, பெரிய பிரச்சனையாக்காருங்க. நான் முதல்ல போய் ராசாத்தி எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வரேன், அப்புறம் நம்ம பேசிக்கலாம். இல்ல இனியா, என் மனசு ஆறவே மாட்டேங்குது. அந்த கண்மணிய இழுத்து வச்சு 4 அறை விட்டாதான் என் மனசு சமாதானம் ஆகும். அம்மா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப அது முக்கியம் இல்ல, முதல்ல ராசாத்தி எப்படி இருக்காங்கிறது தான் முக்கியம். நீங்க இருங்க, நான் போய் ராசாத்தியை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். டேய் இருடா, நாங்களும் உன் கூட வரோம். ராசாத்திக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களால எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? இல்லம்மா. ஆமா, நாங்க எல்லாருமே உங்க கூட வரோம். இல்லக்கா, அது சரியா வராது. அது மட்டும் இல்ல, சின்ன காயமா தான் இருக்கும். நான் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல மாப்பிள்ள. இல்ல இனியா, நாங்களும் உன் கூட கிளம்பி வரோம். மா, அதான் நான் சொல்றேன்ல, கொஞ்சம் கேளுங்களேன். அங்க அழகு கூட இருக்கா, நாங்க பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறோம். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன்க்கா. பாத்துக்கோ. சத்தியமா நான் நடிக்கல, உண்மையதான் சொல்றேன். கண்மணி, உன் கேரக்டருக்கு இதெல்லாம் சரிப்பட்டே வராது. நீ என்னதான் நல்லவ விஷம் போட்டாலும் நீ கெட்டவங்கிறது உன் முகத்திலே எழுதி ஒட்டி இருக்கு. அத உன்னால அழிக்கவே முடியாது. கல்லடி போட்டு என்ன திமிரா பேசுறா? ஏன் கண்மணி, உன்னை பத்தி எனக்கு தெரியாது?
இந்த போராட்ட டிராமாவே என் மண்டையை உடைக்க நீ போட்ட பிளான் தானே எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஷாக் ஆகாத. எல்லாத்தையும் பண்ணிட்டு எவனோ ஒருத்தன் பண்ணான்னு கதை விடுறியா? சூப்பர் கண்மணி, நேரம் பார்த்து கல்லெறிய சொல்லி நீ நினைச்ச மாதிரி என் மண்டைய உடைச்சிட்ட. இப்ப சந்தோஷம் தானே? இங்க பார் கண்மணி, நீ எத்தனை தடவை என்ன அழிக்க நினைச்சாலும் நான் திரும்ப திரும்ப முளைச்சு வந்துகிட்டே தான் இருப்பேன். ஆனா ஒண்ணு கண்மணி, அரசியலுக்கு தேவையான அத்தனை பொருத்தமும் உன்கிட்ட பக்காவா இருக்கு. ஆனா என்ன பண்றது, உன் பூச்சாண்டி வேலையெல்லாம் இந்த ராசாத்தி கிட்ட என்னைக்குமே செல்லுபடி ஆகாது. அத மறந்துடாத. நல்லா கேட்டுக்கோ கண்மணி, இப்போ நீ பண்ண காரியத்துக்கு நானும் பதிலடி கொடுத்தேன்னு வை, உன்னால ஜென்மத்துக்கும் எழுந்துக்க முடியாது. ராசாத்தி, உனக்கு ஒண்ணும் இல்லையே? ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சின்ன காயம்தான். அதுக்குள்ள அண்ணா அவசரப்பட்டு உங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. உனக்கு ஒண்ணுனா மாப்பிள்ளை கிட்ட சொல்லாம எப்படிமா இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம உன் தலையில காயத்தை பார்த்த உடனே எனக்கு அப்படியே பதறி போச்சுமா. அதுவும் இல்லாம இவங்க 2 பேரும் எங்க குடும்ப பிரச்சனையில நீ தலையிடாதான்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் மாப்பிள்ளைய வர சொன்னேன். இப்ப என் மாப்பிள்ளை கேட்பான், பதில் சொல்லுங்க. ஆமா, ஒரே குடும்பம்னு சொல்றீங்களே, அந்த எண்ணம் கொஞ்சமாவது உங்க மனசுல இருந்தா இப்படி ஆல் செட் பண்ணி என் ராசாத்திய கல்லால் அடிக்க வச்சிருப்பீங்களா? உங்க நல்ல நேரம் நான் அங்க இல்லாம போயிட்டேன். நான் மட்டும் இருந்திருந்தேன், அண்ணின்னு கூட பாத்துருக்க மாட்டேன். அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருப்பேன். மாமா விடுங்க. இல்ல ராசாத்தி, இதுக்கு மேலே பொறுமையா இருந்தா நம்மள இழிச்ச வாயன்னு நினைச்சிருவாங்க. இங்க பாருங்க, இன்னொரு தடவை நீங்க ராசாத்தி கிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இனியனை வேற மாதிரி பார்க்க வேண்டி வரும். என்ன மிரட்டுறியா? உன்னோட இந்த உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. அண்ணி, உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னால இருந்த இனியனை நல்லாவே பாத்திருக்கீங்க. ஏதோ இப்ப அடக்க ஒடுக்கமா இருக்கானே அப்படின்னு நீங்க சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. மறுபடியும் இந்த இனியனை பழைய மாதிரி பாத்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க. என்ன அதான் சொத்த நிக்குது? ஐயோ, ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஐயோ, என் பொண்ணை காப்பாத்துங்க. உனக்கு என் எவ்வளவு பொண்ணை திமிரு? காப்பாத்துங்க. எப்ப பார்த்தாலும் என் மருமக கிட்ட வம்பிழுக்கிறத வேலையா போச்சா? எவ்வளவு தெனாவட்டு இருந்தா என் மருமக மேல கூட்டத்தை கூட்டி கல்ல எடுத்து எறிஞ்சிருப்பேன். எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஐயோ, ஐயோ, யாராவது ஒண்ணு பண்ணல அத்தை. என் பொண்ணை காப்பாத்துங்க. ஐயோ, என் பொண்ணை காப்பாத்துங்க. அவ ஆபீஸ்ல உனக்கு என்னடி வேலை? என்ன வேலைன்னு கேக்குறேன். உன் கட்சி பௌச காட்ட உனக்கு வேற இடமே இல்லையா? வேணும் தானே இதெல்லாம் பண்ண? ஐயோ, சம்பந்தி, 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 காப்பாத்துங்க, சம்பந்தி. ஐயோ, உன்னை அடிக்காதீங்க. என்னாச்சு சித்தி? உனக்கு என்னாச்சு? ஏன் கண்மணி அடிக்கிற? ஒண்ணு அடிங்க, நல்லா அடிங்க. இத தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஏன் மங்க இப்படி பைத்திய மாதிரி வீடு புகுந்து ரவுடித்தனம் பண்ற? நீ ஒரு பொம்பளை மாதிரியா நடந்துக்கிற? எங்க கட்சியோட மீட்டிங்காக சமுதாய கூடத்தை வாடகைக்கு கேட்டேன். ராசாத்தி என் மேல உள்ள பகையினால தர முடியாதுன்னுட்டா. அதான் அவ ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ண. அதுவும் வன்முறையால இல்ல அத்தை, அது வெறும் அரை போராட்டம் தான். ஏய், சும்மா நடிக்காத. என்ன போராட்டம் நடத்தினதே ராசாத்தி மேல கல்லெடுத்து எறியதானே? ஐயோ அத்தை, இல்லவே இல்ல அத்தை. அதான் சொன்னேனே, நாங்க நடத்தின போராட்டம் காந்தி மாதிரி ஒரு அறவழி போராட்டம். உன் வாயால அவரோட பேரெல்லாம் சொல்லாத. என்ன மங்கத்த, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இத பண்ணல. கூட்டத்துல எவனோ எதையோ பண்ணதுக்கு என்ன ஏன் குத்தம் சொல்றீங்க? பாத்தீங்களா அத்தை, மங்க அத்தை எவனோ எதிர்கட்சிக்காரன் பண்ண சதிய நான் தான் பண்ணேன்னு எல்லாரும் முன்னாடி என்ன போட்டு அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. ஐயோ, என் பொண்ணுக்கு நடந்த கொடுமையை கேட்க ஆளே இல்லையா? சம்மந்தி,
கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. சரி. தம்பி, நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? கலவரத்துல ஏதோ எதிர்க்கட்சி ஆளுங்க பண்ணதுக்கெல்லாம் கண்மணியை குத்தம் சொன்னா எப்படி? உங்களை எல்லாம் சேர்மன் மேடம் உள்ள வர சொன்னாங்க. வாங்க போலாம். வாங்கம்மா. வணக்கம். வாங்க. வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? 100 நாள் திட்டத்துல நாங்க எல்லாரும் வேலை செய்யறோமா. எங்க ஏஜென்ட் நல்லா வேலை வாங்கிட்டு 2 மாசமா சம்பளம் தராம எங்க வயத்துல அடிக்கிறாங்கம்மா. சம்பளம் கேட்டா இது வரைக்கும் நல்லா தானே வாங்குனீங்க, அப்புறம் என்னன்னு அசால்ட்டா சொல்றாருங்கம்மா. வெயில்ல நின்னு வேலை பாக்குறது காசுக்காகத்தானம்மா, அத தராம ஏமாத்த பாக்குறாங்கம்மா. நீங்க தாம்மா என்ன ஏதுன்னு கேட்கணும். என்ன திமிர் அந்த ஏஜென்ட்டுக்கு? ஆமா, அந்த ஏஜென்ட் பேர் என்ன? அந்த ஆளு பேரு கருணாகரம்மா. சரி, அவனோட போன் நம்பர் ஏதாவது இருக்கா? இருக்குங்கம்மா. சொல்லுங்க. ஹலோ, யார் பேசுறது? நான் சேர்மன் ராசாத்தி பேசுறேன். சேர்மன் மேடமா? வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். மிஸ்டர் கருணாகரன், உங்களுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் டைம். நீங்க என்ன முக்கியமான வேலை பார்த்தாலும் அது எனக்கு கவலை இல்ல. அதை அப்படியே போட்டுட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. ஃபண்ட் வராததுக்கு என்னைய திட்டினா எப்படி மேடம்? ஓ, ஃபண்ட் வரலையா? அதனாலதான் பணம் கொடுக்கலையா? ஆமா மேடம். ஹலோ. ஹலோ, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். எஸ், சொல்லுங்க. நான் திருக்கழுக்குன்றம் சேர்மன் ராசாத்தி பேசுறேன். சொல்லுங்க மேடம். எங்க ஊர்ல 100 நாள் வேலை செய்யறவங்களுக்கு 2 மாசமா ஏன் ஃபண்ட் அனுப்பல? என்னது, ஃபண்ட் அனுப்பலையா? யார் மேடம் உங்களுக்கு சொன்னது? இதோ இந்த ஏஜென்ட் கருணாகரன் தான். மேடம், எங்க சைடுல இருந்து எந்த தப்புமே நடக்கல மேடம். இது வரைக்கும் அப் டு டேட் எல்லா ஃபண்டுமே கிளியர் பண்ணியாச்சு மேடம். சரி, ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். பணம் வந்தோம் நமக்கு கொடுக்காம விட்டுருக்கான் பாத்தியா படுபாவி. எல்லாம் கேட்டீங்கல்ல, இப்ப என்ன கதை சொல்ல போறீங்க? மேடம், அது வந்து மேடம், அது வந்து என்ன வந்து போயின்னு இழுத்துட்டு இருக்கீங்க? மரியாதையா உண்மையை சொல்லுங்க, இல்லன்னா அவ்வளவுதான். எல்லாம் இந்த கட்சிக்காரங்க பண்ற வேலை தான் மேடம். மிஸ்டர், இது கவர்மெண்ட் நேரடியா மக்களுக்காக நடத்துற திட்டம். இங்க கட்சி அரசியல் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? சரி, அப்படியே ஏதாவது பிரச்சனைனா நீங்க போலீஸ் கிட்ட சொல்லிருக்கணும், இல்லனா என்ன வந்து பார்த்து சொல்லிருக்கணும். சரி, இப்பவும் ஒண்ணு கேட்டு போகல. அது யாரு என்ன ஏதுன்னு சொல்லுங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். அது வந்து மேடம், இங்க பாருங்க, யாரா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. ஏழுங்க வயித்துல அடிக்கிறவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அது வந்து வேற யாரும் இல்ல மேடம். இப்ப புதுசா வாவா கட்சியில மகளிர் அணி தலைவி பொறுப்புல இருக்காங்களே கண்மணி, அவங்கதான் மேடம். என்னது, கண்மணியா? அவ எப்படி இந்த பிரச்சனைக்குள்ள வந்தா? கட்சி நிதிக்குன்னு ஒரு 5 லட்சம் ரூபா பணத்தை கைமாத்தா கேட்டாங்க மேடம். நானும் கட்சியில இருக்காங்களே, அவங்கள பகிச்சுக்க முடியாதுன்னு ஃபண்டுல வந்த 5 லட்சம் ரூபா பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன் மேடம். அதனாலதான் இவங்களுக்கு 2 மாசம் சம்பளம் கொடுக்க முடியல மேடம். யார் பணத்தை எடுத்து யாருக்கு கொடுத்திருக்கீங்க? அவங்க கேட்டா நீங்க தூக்கி கொடுத்துருவீங்களா? இதே உங்க பணம்னா நீங்க இவ்வளவு ஈஸியா தூக்கி கொடுத்திருப்பீங்களா? சும்மா பயந்த மாதிரி நடிக்காதீங்க.
உங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லாம இந்த பணத்தை தூக்கி கொடுத்திருப்பீங்களா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க கருணாகரன், இன்னும் 1 hour டைம் தரேன். அதுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கிய கொடுக்கறீங்க. இல்ல என்னோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். அது எப்படி மேடம் 1 hourல இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ண முடியும் மேடம்? அது உங்க பிரச்சனை. ஆனா இன்னும் 1 hourல இவங்க சம்பள பணம் மொத்தமும் ஒரு பைசா பாக்கி இல்லாம எல்லாத்தையுமே செட்டில் பண்றீங்க. அப்படியே சரின்னு தலையாட்டிட்டு இந்த பிரச்சனையை அப்படியே ஆற போடலான்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் பொல்லாதவள ஆயிடுவேன். நீங்க பணத்தை கொண்டு வர வரைக்கும் இவங்க எல்லாரும் என்னோட ஆபீஸ்ல தான் இருப்பாங்க. ஏன் கண்ணு முன்னாடியே பணத்தை கொடுக்கறீங்க, வவுச்சர்ஸ்ல சைன் வாங்குறீங்க. நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க மேடம். வணக்கம்மா. வாங்க கருணாகரன், என்ன விஷயம்? அது பணம் கொடுத்திருக்கலாமா, அதை திருப்பி வாங்கிட்டு போலான்னு. என்னது, பணத்தை திருப்பி தரணுமா? ஆமாமா, நான் உங்களுக்கு கொடுத்த பணம் 100 நாள் வேலை செய்யறவங்களுக்கு கூலியா கொடுக்க வேண்டிய பணமா. பொறுமையா கொடுத்துக்கலான்னு என்ன பண்ணிட போறாங்கன்னு அசால்ட்டா விட்டுட்டேன். இப்ப என்னன்னா அவங்க நேரா ராசத்தி மேடத்துக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா? அதுக்கு என்ன இப்போ? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உடனே அவங்களுக்கு கூலிய கொடுத்தாகணுமா, இல்லனா சேர்மன் என்னைய அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவாங்கம்மா. யோ, நீ எல்லாம் ஒரு ஏஜென்ட்டா? இந்த பயம் பயப்படுற? அந்த ராசாத்தி சொன்னா என் ஆளுங்களுக்கு எப்போ பணம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், உன் வேலைய பாத்துட்டு போன்னு சொல்லுவியா? அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து பணத்தை கொடு அது இதுன்னு டிராமா போட்டுட்டு இருக்க. அதானே. ஐயோ, இந்த தம்பிக்கு விவரமே இல்ல கண்மணி. என்னம்மா நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க காமெடி அது இதுன்னு நக்கல் பண்றீங்க. நக்கல் பண்ணாம பின்ன என்ன பண்ணுவாங்களாம்? நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்கம்மா, என் பணத்தை திரும்ப கொடுத்துருங்கம்மா. நான் சீக்கிரமா போய் அவங்களுக்கு சம்பளத்தை பட்டுவாடா பண்ணணுமா. ஏன்னா சேர்மன் அம்மா இன்னும் 1 hour தான் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள நான் அமௌண்டோட போகணும். இது ஒரு சின்ன பிரச்சனை, இத சமாளிக்க முடியலையா உன்னால? ஏமா தேவையில்லாம பேசிக்கிட்டு முதல்ல என் பணத்தை கொடுங்கம்மா. நீங்க பணத்தை கொடுக்கலன்னா என்ன போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிடுவாங்கம்மா, ஊருக்குள்ள அசிங்கமா போயிடுமா, அப்புறம் நான் உசுரோட. என்ன கருணாகரன், பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? கொண்டு வந்திருக்கேன் மேடம். வாங்கம்மா வாங்க. மேடம், அந்த 50 பேருக்கான மொத்த சம்பள பாக்கியம் இதுல இருக்கு மேடம். அம்மா, எல்லாரும் சம்பளத்தை வாங்கிக்கோங்க. யார் யாருக்கு சேரணுமோ நீங்களே கொடுத்துருங்க. சரியா? கொடுங்க. எப்படியோ சம்பள பணம் கிடைச்சிருச்சு. சரி, வவுச்சர் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல மேடம், நான் உங்ககிட்ட அப்புறமா கையெழுத்து வாங்கிக்கிறேன் மேடம். என்ன மேடம், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுத்துட்டேன், இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம் தான். அம்மா ரொம்ப நன்றிமா. நீங்க தலையிட்டு இந்த பிரச்சனைய முடிக்கலன்னா இந்த பணமே கிடைச்சிருக்காதுமா. எங்க உசுறு இருக்கிற வரைக்கும் நாங்க உங்களை மறக்க மாட்டோம்மா. மா, என்ன இது? என்னோட வேலையை தானே நான் செய்யறேன். இதுக்கு தானே எனக்கு ஓட்டு போட்டு சேர்மனா உட்கார வச்சிருக்கீங்க. என்னைக்குமே உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். ரொம்ப நல்லதுங்கம்மா. அப்புறம் நாங்க இங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால எங்களை வேலையை விட்டு. கண்டிப்பா வேலையை விட்டு தூக்க மாட்டாரு, நீங்க கவலைப்படாம போங்க. அதான் நான் இருக்கேன்ல. திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க மேடம். அப்ப நானும் கிளம்புறேன் மேடம். ஒரு நிமிஷம் மேடம். நீங்க கேட்ட உடனே கண்மணி பணத்தை திருப்பி கொடுத்துட்டாளா என்ன? எங்க மேடம் கொடுத்தாங்க? நீங்க என்கிட்ட கொடுத்த பணம் கடல்ல கரைச்ச உப்பு மாதிரின்னு சொல்லி என்ன திருப்பி அனுப்பிட்டாங்க மேடம். அப்புறம் அவசர அவசரமா அங்க இங்க ஓடி தெரிஞ்சவங்கள்ட்ட கடனா வாங்கி இந்த பணத்தை ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தேன் மேடம். இப்ப தெரியுதா? லஞ்சம் கொடுக்கறது, ரெக்கமெண்டேஷன்ல கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இது எல்லாமே எப்பவுமே சரிப்பட்டு வராது. நாம அவங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் தேவையா? என்னைக்குமே நேர்மையான வழிதான் கை கொடுக்கும். உங்க திறமை மேல முதல்ல நீங்க நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் இந்த மாதிரி அரசியல்வாதிங்க
உங்க பணத்தை ஏப்ப விடாம இருப்பாங்க. சரி, நீங்க அந்த கண்மணி பார்த்து பயப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க. சட்டப்படி நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். உங்களை மாதிரி நல்லவங்க இருக்க போய் தான் நாட்டுல அப்பப்ப மழை பெய்யுது மேடம். ஆனா அந்த கண்மணி இருக்கால மேடம், ஒரு பொம்பளே இல்ல மேடம். அவளுக்கு போய் மகளிர் அணி தலைவி பொறுப்பை கொடுத்திருக்காங்களே மேடம். அந்த கட்சி என்ன ஆக போகுதுன்னே தெரியல மேடம். சரிங்க மேடம், அப்ப நான் போயிட்டு வரேன் மேடம். சரி. சொல்லுங்கம்மா. இங்க பாருங்க, இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. என்னோட சின்னத்தை இருக்காங்கல்ல, அதான் மங்காத்தை உங்களுக்கு தெரியும். தெரியுமே. பாரியா சம்சாரம் தானே? ஆமா ஆமா, அவளேதான். நீங்க இப்ப என்ன பண்றீங்க? அவங்க பையன் இனிய வீட்டுல தான் இருக்காங்க. நீங்க அந்த வீட்டு பக்கமா போங்க. கண்டிப்பா எதுக்காகவாவது மங்க வெளியே வருவாங்க. அப்போ தற்செயலா பாக்குற மாதிரி பார்த்து நான் சொல்றத கேட்கணும். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கம்மா, மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். ஆமாமா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நேரா மங்கைய போய் பார்த்து இவ்வளவுதான் விஷயம். வேலைய கச்சிதமா நீங்க முடிச்சாகணும். கண்டிப்பா வெற்றிகரமா முடிச்சிட்டு வரமா. சரி, போயிட்டு சரிங்கம்மா. வரேங்க. ஹே ராசாத்தி, நீ சேர்மனுங்கிற திமிரல மக்கள் பிரச்சனைய தீர்த்து வச்சுட்ட. ஆனா நான் உன் வீட்டுல குடுக்க போற பிரச்சனைய நீ எப்படி தீக்குறன்னு நானும் பாக்குறேன். தம்பி, யார் இவங்கெல்லாம்? ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்காங்க அண்ணே. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா, அதான் சொன்னேன்ல, மங்கையம்மா அனுப்புனாங்கன்னு. ஏதோ மங்கையம்மாவுக்கும் மரகதம்மாவுக்கும் பிரச்சனையாமே. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏயா பூசி முழுகுறீங்க? அதான் மங்கையம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கல்ல. ஐயா, இப்படியே போனா சரி வராது. எங்க அக்காவுக்கு எனக்கும் எந்த விதத்திலயும் ஒத்து போல. அதனாலதான் கோச்சிக்கிட்டு என் புள்ள வீட்டுல இருக்கேன்னு. இனியும் ஒண்ணு சேர வழி இல்ல. அதனால பெரிய வீட்டுல இருந்து தான் குடும்பத்துக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போறோன்னு வந்தோம். எதிரிங்க முதல்ல. உங்களை எல்லாம் பெரிய மனுஷன் சொல்லிட்டு சரிசமமா உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன்ல, என்ன சொல்லணும்? என்னையா இப்படி பேசுறீங்க? நிறுத்துங்க. என் மங்கை 4 பேர்கிட்ட பஞ்சாயத்து பண்ண சொல்லி அனுப்புற ஆள் கிடையாது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. போங்க. மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிருங்க. இல்லன்னா நடக்கிறதே வேற. கொஞ்சம் இருங்க தம்பி, அவங்க ஏதோ சொல்ல வராங்கல்ல, அதுக்குள்ள விரட்டினா எப்படி? ஐயோ அண்ணி, அவங்க ஏதோ உளறிட்டு இருக்காங்க, நீங்க வேற. இல்ல தம்பி, எனக்கு என்னமோ இவங்க சொல்றதுல உண்மை இருக்குன்னு தான் தோணுது. இருங்க, விசாரிக்கலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க. என்னக்கா இப்படி அமைதியாவே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க என்ன நம்பலையா? நான் பொய் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? என்னையா இது அக்கிரமமா இருக்கு? ஏதோ நம்ம கிட்ட சொன்னாங்களேன்னு உதவலான்னு வந்தா அப்படியே பிளேட்ட மாத்தி பேசுறாங்க. என்னையா, ஏன் எங்க வீட்டு பொம்பளைங்க மேல பழி போடுறீங்க? ஹே மாமா, அவங்க பழி போடணும். அவங்களுக்கும் மங்காத்தைக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க முன்ன பின்ன பாத்துக்கிட்டது கூட இல்ல. அப்புறம் ஏன் தேவையில்லாம அவங்க போய் சொல்லணும்? வாய மூடு கண்மணி. இதான் சாக்குன்னு பத்த வச்சு எரிய விடலான்னு பாக்குறியா? மரியாதை கெட்டுடும். ஏ ராசாத்தி, இப்ப இவ மேல எதுக்கு பாயிர? உன்னோட அத்தை தான் வேண்டாத வேலையெல்லாம் பண்ணி பஞ்சாயத்து 4 பேர் வந்து நிக்கிறாங்க. இவதான் சொன்னேன்னு சொல்றாங்க. இவகிட்ட கேட்டா நான் சொல்லலன்னு சாதிக்கிறா.
இத பாருங்கக்கா, நீங்க இன்னும் என்ன நம்பலையா? உங்க கூட நான் இத்தனை வருஷமா இந்த வீட்ல இருந்திருக்கேன். அப்ப கூட உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? இப்ப என்ன, நான் இத பண்ணலன்னு உங்களுக்கு நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? என் பையன் மேல சத்தியம் பண்றேன். எப்பயாவது என்ன நம்புறீங்க? நாங்களும் சத்தியம் பண்ணட்டுமா? இந்த மாதம் வந்து எங்களை கேட்க சொன்னாங்கன்னு இந்த மாதம் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, உங்களை நம்பி வந்து கேட்டதுக்கு நல்ல பேர் கிடைச்சிருச்சு. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? அமைதியா இருங்க. அவங்க தான் ஏதோ பிளானோட இதெல்லாம் பண்றாங்கன்னா நீ அவங்களோட சேர்ந்து பேசிட்டு இருக்க. இவனுக்குலாம் 4 அடி கொடுத்தா தான் உண்மை என்னன்னு சொல்லுவான். கொஞ்சம் அமைதியா மாமா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அம்மா, உனக்கு உதவி செய்யலான்னு வந்தோம். அதுக்கு உன் பிள்ளைகிட்ட அடி வாங்க வைக்கிறியா? அடி வாங்கணும்னு எங்க தலையெழுத்தா? டேய் போங்க, வாங்க போலாம். பஞ்சாயத்து பெரியத்த, கண்டிப்பா அவங்க யார் பேச்சோ கேட்டுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் நாடகம் ஆடுறாங்க. மங்கத்த அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஏய், நீ என்ன இத நம்ப சொல்றியா? இதே பழைய மங்கையா இருந்தா நான் இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனா இப்ப மங்க ரொம்பவே மாறிட்டா. என்கிட்ட எத்தனையோ தடவை சொத்தை பிரிச்சு கொடுன்னு சண்டை போட்டிருக்கா. நான் தரல. அதான் ஊருக்குள்ள சொல்லி என்ன அசிங்கப்படுத்தணும்னு இந்த மாதிரி பண்ணிருக்கா. அப்படிலாம் இல்ல அத்தை. ஏய், நீ நிறுத்து. மங்க இப்ப எது வேணும்னாலும் பண்ணுவா. என்னத்த சொல்றது, பெத்த புள்ள மேலேயே பொய் சத்தியம் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டா. என் புள்ள இனியன் மேல சத்தியம் பண்ணி கூட நீங்க என்ன நம்பலல்ல? இதுக்கு மேல வெத்தலை பாக்கு வச்சு என்ன வான்னு கூப்பிட்டா கூட இனி நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். ஏங்க, உங்களுக்கும் தான். அத அவங்க வாயாலே உங்களை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்கல்ல, இன்னுமா உங்களுக்கு புரியல? சரிங்க, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனா ஒண்ணு, இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு வரும்போது சொத்தை பிரிச்சுட்டு தான் நீங்க வெளியில வரணும். வாயினியா போலாம். அத்தை, ஒரு நிமிஷம். நீ என்ன பேசி என்ன நியாயத்தை புரிய வைக்க போற? நீ என்ன பேசினாலும் அவங்க நம்ம மேலதான் தப்புன்னு சொல்லுவாங்க. வாங்க போலாம். உனக்கு சந்தோஷமா மறக்கதான்? வீட்டு ஆளுங்களை நம்பாம 4 பேர் சொன்னான்னு சொல்லி கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் தம்பி கேட்டுட்டல. பாரு, எல்லாரும் விட்டு கொடுத்து போகணும். அதுக்கு பேர் தான் கூட்டு குடும்பம். நாம மட்டும் எல்லாரும் அடக்கி ஆளணும்னு நினைக்க கூடாது. நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் மரகதம். வாயால மட்டும் பெருமையா பேசினா பத்தாது, அது செயல்லையும் இருக்கணும். பாரு மரகதம், நீ வெறும் பொம்மை. உனக்கு கீ கொடுக்கிற ஆளு யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருக்கு ஒரு நாள் அவங்களுக்கு. கடைசியா உன்னை சொல்றேன் கேட்டுக்க. இந்த குடும்பம் பிரியுது இல்ல அழியுதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் நீயும் மருமகளும் தான். சித்தப்பா பார்த்து இப்படி பேசிட்டீங்கம்மா. நீ எல்லாம் என்னைக்குதான் திருந்த போறியோ? என்னடி இது, நீ இவ்ளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போற மாதிரி? பாரு, இவ்ளோ சண்டை நடந்தும் அவமானப்பட்டும் இன்னும் இந்த வீட்டை விட்டு போகாம இங்கே டேரா போட்டாரு. அட விடுமா, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதையும் பண்ணிட மாட்டோமா என்ன? பாரி மாமா ரொம்ப நேர்மையானவர், சுடு சொல்லலாம் தாங்க மாட்டாரு. அதனால அத்தை பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி அப்பப்போ வெளியே வந்து அசிங்கப்படுத்தும்.
எப்படியும் வீட்டை விட்டு போயிடுவாரு, நீ வேணா பார். அப்படின்ற? ஆமாம்மா, இந்த பேச்சு பேசினா மானமுள்ள எந்த மனுஷனும் இந்த வீட்ல இருப்பானா? அதுவும் அண்ணி அண்ணின்னு மரியாதை வச்சிருந்த மரகதம் திடீர்னு இப்படி எல்லாம் பேசினா அவரு மனசு கண்டிப்பா உடைஞ்சு போயிரும். அதனால கன்ஃபார்மா சொல்றேன், இனிமே இங்க இருக்கவே மாட்டாரு. சரி கண்மணி, வா அவர் என்ன பண்றாருன்னு போய் பாப்போம். அப்பா, வீடு ஃபுல்லா தேடிட்டேன், சித்தப்பா எங்கேயும் இல்ல. என்னது பாரி வீட்டுல இல்லையா? நீ நல்லா தேடி இருக்க மாட்டமா? போய் நல்லா பாரு. இல்லப்பா, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். அவரு நம்ம வீட்லயே இல்ல. அப்போ இங்க எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பான். நான் போன் பண்ணி பாக்குறேன். The number you are trying to reach is currently switched off. என்னப்பா ஆச்சு? மாமா, என்னாச்சு மாமா? இல்ல, பாரி போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை போன்ல சார்ஜ் இல்லாம இருந்திருக்குமோ? இல்ல, அவன் போனை எப்பவுமே ஆன்ல தான் வச்சிருப்பான். கண்மணி, பாரி எங்க போயிருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலையே மாமா. என்ன தெரியலங்கிற? நீயும் உங்க அம்மாவும் தான் யாரு என்ன பண்றாங்கன்னு 24 மணி நேரமும் வாட்ச்மேன் மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. அப்புறம் என்ன தெரியாதுன்னு நாடகமா ஆடுற? பெரிய சம்பந்தி எங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. என்ன மாமா இது வம்பா போச்சு? நான் என் ரூம்ல இருந்து இப்பதானே இறங்கி வரேன், அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? அதுவும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் கிடையாது. ஆமா சம்பந்தி, உண்மையிலேயே சின்ன சம்பந்தி எங்க போனாருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்க? ராசாத்தி, சொல்லுங்கம்மா. இல்ல என்ன வேணும்? ஒண்ணும் வேணாமா. இனியனும் ராசாத்தி எங்க போனாங்க? அது வந்து பாரி தாத்தாவை காணுமா, அதான் அத்தையும் மாமாவும் தேடி போயிருக்காங்க பாட்டி. என்ன பொண்ணே, இலக்கியா என்ன சொல்றா? ஆமாமா, பெரியய்யா வீட்ல இருந்து பாரியய்யாவை காணும்னு போன் வந்தது. உங்ககிட்ட சொன்னா வருத்தப்படுவீங்கன்னு. ஐயோ, இப்படி நீங்க மனசு உடைஞ்சிட கூடாதுன்னு தான் ராசாத்தி சொல்ல வேண்டாம்னு சொன்னான். இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த வயசுக்கு அப்புறம் அப்படி என்ன எனக்கு கோபம் பிடிவாதம். அதனாலதான் இப்படி எல்லா பிரச்சனையுமே. தப்பு தப்பு பண்ணிட்டேன். நான் அவரை விட்டு தனியா வந்திருக்கவே கூடாது பொன்னி. ஐயோ, நீங்க அழாதீங்கம்மா. எப்படியும் ராசாத்தியும் தம்பியும் பாரி ஐயாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆமா பாட்டி, பாரி தாத்தா கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க அழாதீங்க, ப்ளீஸ் அழாதீங்க. இவ்வளவு நாள் எது நடக்க கூடாதுன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேனோ அது நடந்து போச்சு. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ. அவரோட போன் சுவிட்ச் ஆஃப் வருது.
என்னங்க அப்பா அப்பா என்ன பாது ஏன் அழறீங்க என்னங்க அப்பா அழாதீங்க அப்பா அழாதீங்கப்பா அழாதீங்கப்பா இங்க பாருங்கப்பா அம்மா அம்மா என் தம்பி இத்தனை வருஷமா என் கூடவே இருந்துட்டான். திடீர்னு இவனை காணணும் உடனே எனக்கு படபடன்னு வந்துருச்சுமா. அதாம தாங்காம கேட்டேன். அண்ணே அண்ணே என்னன்னு இது உங்களுக்கே உடம்பு முடியல? அதை விடுப்பா. நீ மங்கைய கூட்டிக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன்னு நினைச்சா சொல்லாம கொள்ளாம நம்ம வீட்டை விட்டு நீயே வந்துட்டியப்பா. அண்ணே அது இல்லண்ணே, அண்ணி அப்படி ஒரு வார்த்தையை கேட்ட பிறகு என்னால எப்படி அங்க இருக்க முடியும்? என்னங்க அழாதீங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு. அவ கிடக்கிறா, நேத்து வந்தவ. அதுக்காக நீ இப்படி இல்லனே. அன்னைக்கு இது ஏன் குடும்பம், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லும் போதே பாதி செத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என்ன சாவடிச்சிட்டாங்கண்ணே. ஐயோ என்னங்க அழாதீங்க. உன் நல்ல மனசு புரிஞ்சுக்கா உன்னை இப்படி கதைகளாக நிக்க வச்சுட்டாள் அந்த பாவி மரகதம். எல்லாம் என்ன சொல்லணும் மாமா, ஆரம்பத்தில் எவ்வளவு அடக்கி வைக்காம அவளுக்கு நான் அடங்கி போறதுனாலதான் நம்ம வீட்டுல எல்லா பிரச்சனையும். ஐயோ 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 மாமா, நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு. கண்மணி அவங்க வீட்டு ஆளுங்க மட்டும்தான் அங்க இருக்கணும், எல்லாத்தையும் அவங்க மட்டும்தான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறா. அதனால பெரிய வீட்டுக்கு நான் இனிமே வரமாட்டேன்னு. பாரு அது மட்டும் இல்ல, அண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஆனா அதுக்கான எந்த முயற்சி எடுக்கிறது இல்ல. அப்படியே யாராவது ஏதாவது செஞ்சா கூட அந்த கண்மணி பேச்சை கேட்டு அண்ணி எல்லாரையும் தப்பா நினைக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் உங்க பேச்சை நான் மீறேன்னு மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு வேற வழி தெரியலன்னு, இது எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் வீட்டை விட்டே வந்துட்டேன். அப்பா, நீங்க வீட்டை விட்டு வந்தது தப்பு இல்லப்பா, அது உங்களோட சுய விருப்பம். ஆனா புள்ளன்னு நான் ஒருத்தர் இருக்கிறத மறந்து நீங்க இப்படி கோயில்ல வந்திருக்கீங்களே, அதை நினைச்சாதான்ப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா மாமா, உங்க புள்ள இருக்கும்போது நீங்க ஏன் மாமா அங்க வராம இப்படி யாரும் இல்லாத மாதிரி கோவில்ல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? என்னப்பா ஒன்னும் பேசாம இருக்கீங்க? வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம்.